يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக மரணத்தை பற்றியான புரிதல் ஒரு முஃமினுக்கு எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு தன்னுடைய மனநிலையை வைத்து தயாராகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை திருமறை குர்ஆனினுடைய வாயிலாக பார்த்தோம். இன்றைய தினம் மௌத் என்றால் என்ன, அது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அவன் மனதளவிலும் உடல் அளவிலும் எப்படிப்பட்ட மாறுதல்களை அடைவான் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்ற ஒரு அமைப்பை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற அடிப்படையில் அல்ல, அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் வருகிறது. ஒரு சில நேரங்களில் தான் தீயவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூடுதலாக கடுமையாக இருக்கும் என்று இருந்தாலும் பல விஷயங்கள் மரணத்துல நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே போன்று இருக்கிறது. ஆக இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை தான் நாம இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை நாம் சரியாக விளங்கிக் கொண்டால்தான் மரண நொடியில் நாம் நிலை தடுமாறாமல் இருப்போம். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதம் ஏற்றிருக்கிறான், நான் இந்த மனித கூட்டத்தை அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று. இந்த வழிகெடுப்பேன்ற அந்த விஷயத்துல ரொம்ப 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 உறுதியாக இருக்கிறான். ஏன்னா அவன் நம்மளை மட்டும் பார்க்கல, நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களை எல்லாம் அவன் பார்த்தவன். இப்லீஸ் இருக்கிறானே, அவனுடைய சந்ததிகள் அனைத்து மனித குலத்தையும் அதை நல்லா படிச்சு நல்ல கூர்மையாக நல்லா ஸ்டடி பண்ணி இருக்கிறார். அதாவது ஒரு நம்ம எஜுகேஷன் பாலிசி என்று வைத்திருக்கிறோம். நம்ம வேலை என்னன்னா காலேஜ்ல போயிட்டு படிச்சு டிகிரி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனிதனை வழிகெடுப்பதுல டிகிரி எடுத்து பிஹெச்டி பண்ணாத ஷைத்தான். அந்த ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டுதான் அவனை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்ற ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இவனுடைய அந்த அந்த முடிவு என்னவென்றால், நாம இப்ப ஒரு தப்பு செய்தோம், இந்த பாவத்திற்கு நம்ம அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். பாவ மன்னிப்பு தேடிட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவோம். திருப்பி தப்பு பண்ணுவோம், திருப்பி பாவ மன்னிப்பு தேடுவோம். இப்படி பல முறை தவறு செய்து தௌபா செய்து தவறு செய்து தௌபா செய்து ஒரு கட்டத்தில் நமக்கு வெறுத்தோம். எந்த மாதிரியான வெறுப்பு வரும்னா, நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் எப்படி மன்னிப்பான்? நம்ம பாவம் செய்யறதுக்கு அல்லது இறைவன் முன்னாடி தௌபா கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கு என்ற மனநிலை நமக்கு வரும். நம்ம தான் தொழுகிறோம், அந்த தொழுகையெல்லாம் நமக்கு பயனளிக்காது. நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ரா போறோம்னா அந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அதாவது அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய இந்த பயம் நம்மை இது போன்று சிந்திக்க வைக்கும்.
இப்படி சிந்திக்கிறது நல்லது மாதிரி தெரியும். அப்படி நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் அது நல்லது கிடையாது. அதாவது நாம் இந்த சைத்தானுடைய விஷயத்தில் அவனுடைய ஊசலாட்டத்தின் முதல் விஷயம் என்னவென்றால், அவன் நம்முடைய மரண நொடி வரை நம்முடைய சிந்தனைகளை மழுங்கடிக்க செய்து கொண்டே இருப்பான். எப்படி மழுங்கடிக்க செய்வான் என்றால், மனிதன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்க, எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க, அல்லாஹ் கிட்ட உன்னை சந்திக்கிறதுக்கு, அல்லாஹ் ஒரு பேரை சொல்றதுக்கு ஒரு அருகதை இருக்குதா, உன்னை என்ன அண்ணன் மன்னிப்பானா, இப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கி இறைவனின் பக்கம் நெருங்க விடாமல் தடுப்பதுதான் நம்ம வேலை. ஆக இங்கே என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மரண ஊசலாட்டத்தின் போது இது மாதிரி சிந்தனைகள் வரும், வசுவாஸ் வரும். அந்த வசுவாஸ் எப்படி இருக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து டைம் இருக்க அந்த 3-4 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் 4 நாள் எல்லாம் நடப்பாங்க, மெதுவாக தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. லாஸ்ட் 1 நாள் 2 நாள்ல நடக்க கூட முடியாது, அப்படி இருந்தாங்க. இந்த நேரத்துல எல்லாம் அதிகமாக 3 சூறாக்களை ஓதுவார்கள். மௌத்து நேரத்துக்கு நெருங்கிட்டு என்பதை அறிந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். முதலாவது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா. அடுத்து குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்புறம் பிரப்பின் நாஸ். இந்த 2 சூறாவும் எதுக்குன்னா, சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறுது. சைத்தானுடைய அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த நேரத்துல பலவிதமாக வரும். இன்னும் சொல்ல போனா, ஒரு மனுஷன் ரொம்ப 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 தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நேரம் இந்த மரண நேரம் தான். தான் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்குவான், தன்னுடைய அனைத்து பிழைகளையும் ஒத்துக்கொண்டு ஒரு கட்டத்துல ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்று கூட இதை சொல்லலாம். ஆக இந்த நேரத்துல மனக்குழப்பம் வந்துடக்கூடாது, தப்பாக யோசிக்க கூடாது. அல்ல நம்மளை மன்னிக்க மாட்டானோ, நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ, நம்ம தண்டிக்கப்பட்டுருவோமோ என்று இறைவன் மீது கெட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்துகிறார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி, சக்கராத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் திருமறை குர்ஆனில் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக். ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே சத்தியமாகவே அவனுக்கு மரணத்தினுடைய வேதனை வந்துவிடக்கூடிய சமயத்தில் வந்துவிட்டது. வஜாஅத் சக்கரத்துல் மௌத், மரணத்தினுடைய வேதனை அவனுக்கு வந்துவிட்டது, உண்மையாகவே வந்துவிட்டது. அந்த நேரத்துல அவன் தனித்து விடப்படக்கூடியவனாக ஆகிவிடுவான். மரணத்தினுடைய அந்த சக்கராத் ஏற்பட்டால் கண்டிப்பாக அனைத்து மனிதர்களும் தனித்து விடப்பட்டு விட்டோம் என்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு வந்துவிடும். இனிமேல் நம்மோடு யாரும் வரமாட்டார்கள், இனிமேல் நம்ம தனியாகத்தான் பயணிக்க போகிறோம் என்ற ஒரு மனோநிலை இது முதல்ல ஏற்படும். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். போக 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 அடுத்தடுத்த மனநிலையில இன்னும் கொடூரமா இருக்கும். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, அதாவது உங்களுடைய இறைவன் அவனே உங்கள் மீது அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறான். அல்லாஹ் தஆலா ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், உங்களது உயிர் தொண்டை குழியை அடையும் போது, உயிர் உங்களுக்கு தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாம உயிர் பிரிய போகிறது என்று நமக்கு தெரியும், தொண்டை குழியை அடைஞ்சிரும், வெளியில போறது மட்டும்தான் பாக்கி. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் சுற்றி உள்ளவர்களை எல்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு விளங்கும் நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம், ஆனால் யாருகிட்டையும் பேச முடியாது, யாரிடத்திலையும் எந்த உதவியும் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை மரணத்துடைய இறுதி நிலையிலே உங்களுக்கு ஏற்படும். இப்படி இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் பக்கத்துல இருப்பீங்க, கையை பிடிச்சிட்டு இருப்பீங்க, அல்லது உங்களுடைய தலைமாட்டுல வேற யாராவது சாய்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் அந்த மரணத்தினுடைய அந்த யார் மரணிக்கிறாரோ அவருக்கு
நெருக்கமாக இருக்கவில்லை. யார் உண்மையிலேயே நெருக்கமாக இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரியாது, நாம் தான் அவருக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடிக்காமல் இருப்பீர்களேயானால், இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் தர்ஜிகுனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அந்த பிரியக்கூடிய உயிர் இருக்கிற உடம்பை விட்டு பிரிகிற இந்த உயிரை நீங்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால், இந்த மார்க்கத்தின்படி நீங்க நடக்காமல் இருக்கிறீர்கள், தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த உயிரை மீண்டும் கொண்டு வந்து காட்டிட்டு மார்க்கத்தின்படி நடக்காம இருங்க. மார்க்கம் உங்களுக்கு உண்மை இல்லைங்கிறீங்க, மார்க்கம் பொய்யுங்கிறீங்க. அப்படி இருப்பீர்களே ஆனால் போன உயிரை கொண்டு வாங்க, நம்ம கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் என்னவென்று சொன்னால், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக குறிப்பிடுகிறார்கள். நம்ம உடல்ல உடல் அதாவது உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் போது இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் ஏற்படும். நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, நாம் தனித்து விடப்பட்டு விட்டோம் என்று ஒரு எண்ணம் ஏற்படும். வாழ்க்கையில எப்பயும் அது வராது. பொருளாதாரத்தை இழக்கும் போது அது வராது, கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது கூட அது வராது. யாராவது ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. இந்த மௌத்து நேரத்துல மட்டும்தான் நம்ம தன்னந்தனியாக இருக்கிறோம், உலகம் முழுக்க அனைவரையும் விட்டு பிரிந்து போகிறோம், சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு விட போகிறோம் என்ற ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் ஏற்படும். அதே போன்று இந்த மரணத்தை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் உயிர்களை கைப்பற்றுவார்கள். வஹும் லா யஃபர்ரிதூன், அந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய விஷயத்தில் அவர்கள் பொடுபோக்கு காட்ட மாட்டார்கள். பொடுபோக்கு காட்டுறதுன்னா, அல்லாஹ் இந்த நேரத்துல இந்த உயிர் போகும்னு ஒரு மலக்கு சொல்லுகிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு எழுதி வச்சு, நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுக்குறோம், அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் வர்றப்ப ஒரு 5 நிமிஷம் தள்ளி போயிட்டு செய்தால், அல்லது முன்னாடியே செஞ்சா, இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சொன்ன நேரத்துல சொன்ன வேலையை முடிக்கல, ஏன் முன்னாடியே பண்ண, அதிக பிரசங்க ஏன் பண்ண, அல்லது ஏன் லேட்டா பண்ண என்று கேட்போம். இது மாதிரி மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் யாருக்கு வேலையை கொடுத்தானோ அந்த மலக்குமார்கள் அதிலே பொடுபோக்கு காட்ட மாட்டார்கள். அதுல மிக மிக துல்லியமாக உயிரை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த மலக்குள், அதாவது உயிரை கைப்பற்றுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, இஸ்ராயில்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்க பயான்கள் எல்லாம் கேட்பீங்க. இஸ்ராயில்ங்கிற பேரு ஹதீஸ்ல வரல, குர்ஆன்லயும் வரல. அந்த ஒரு மலக்கு உயிரை கைப்பற்றுவார். இஸ்ராயில் என்ற பெயரை வைத்துக் கொண்டு சில மதங்கள்ல யம தர்மராஜான்னு வச்சிருப்பாங்க. அவர் ஒரு பாச கயிறு வச்சிருப்பாரு. அந்த கயிறை ஒரு உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் தூக்கி போடுவாரு, கழுத்துல பற்றும் உயிர் மட்டும் தனியா வந்துரும் இப்படின்னு நம்புறாங்கல்ல. எரும மாட்டு மேலதான் அவர் போவாரு, அதான் ஒரு வாகனம் நம்புறாங்க. இது மாதிரியான ஒரு தத்துவத்தை, ஒரு நபர் தான் அனைத்து உயிர்களையும் கைப்பற்றுகிறார் என்ற பார்வையை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அப்ப உயிரை கைப்பற்றுவது யார்? ஒரு நபர் தான் கைப்பற்றுகிறாரா என்றால், ஒரு நபர் தான் கைப்பற்றுகிறார். ஒரு ஆளுக்கு ஒரு நபர், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு நபர் கைப்பற்றுகிறாரே தவிர ஒரு நபரை அனைத்து உயிர்களையும் கைப்பற்றவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்றே நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறார். அவர் பேர் மலக்குல் மௌத்துன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மலக்குல் மௌத் என்ன செய்வார் என்றால், உங்களிடத்திலே கண்டிப்பாக வருவார். அவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு நியமிக்கப்பட்டவர். நம்ம பிறக்கும் போதே அல்லாஹ் ஒரு மலக்குல் மௌத்தையும் சேர்த்து படைச்சிட்டான். அவருக்கு என்ன டியூட்டினா, நம்ம மௌத்தா போற நேரத்துல உயிரை எடுக்கிறது மட்டும்தான் டியூட்டி, வேற எந்த டியூட்டியும் இல்லை. அவர் என்ன செய்வார் என்றால், 30 வயசுல 60 வயசுல 80 வயசுல உயிர் போகுமா, சரியான நாள் ஒண்ணுக்கு போகுமா, 37 செகண்ட்ல போகுமா எடுத்துருவாரு. அதுல 36 செகண்ட்லயே வரமாட்டாரு, 38 செகண்ட்லயே வரமாட்டாரு. இப்படி துல்லியமாக இருக்கக்கூடியவர்களாக, பொடுபோக்கு காட்டாதவர்களாக, நமக்கென்றே வாழ்நாள் முழுக்க அந்த நேரத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் அந்த ஒரு தருணத்திற்காக வாழ்நாள் முழுக்க காத்திருக்கிறார்னா, அவர் அந்த பணியை எப்படி செய்வாரு?
அந்த பணியை அவர் எப்படி செய்வார், ஒரே ஒரு பணிதான் இருக்கிறது, அந்த வேலையை அவர் எப்படி செய்வார் என்பதை நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உலவுத்தரா இது வாலிமூன, அதாவது அநியாயக்காரர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மலக்குல் மௌத் என்ன செய்வார்கள் என்றால் உயிரை கைப்பற்றுவதற்காக வருவார். அப்படி வரும்போது அந்த மரணத்துடைய வேதனையில அந்த மனிதன் உழன்று கொண்டிருக்கும் போது தங்களுடைய கைகளை இப்படி விரிப்பார்கள். உயிரை கைப்பற்றுறது என்று சொன்னால் இதை கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு பாசக்கயிறை வச்சுக்கிட்டு தூக்கி போடுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. உயிரை கைப்பற்றக்கூடிய விதம் என்னவென்றால் இப்படி கைகளை விரிப்பார்கள். ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, வெளில வாழ்ந்துருவாங்க, வெளில வந்துடும். உயிர் உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கும், எப்ப போறது என்று. அந்த ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், வெளியில வந்துரு. ஏன்னா ரூஹ்ங்கிறதே அல்லாஹ்வுடைய கட்டளை தான். சில யூதர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொய்யாக்குறதுக்காக, அவங்க நபியா இருக்கிறாங்கல்ல, நபிங்கிறத வந்து இல்லை என்று ஆக்குவதற்காக ஒரு திட்டம் ஒண்ணு போடுவாங்க. என்ன திட்டம்னா, இவர் வந்து வேதம்ங்கிறாரு, ஈமான்ங்கிறாரு, உயிர்ங்கிறாரு, இது சம்பந்தமாக நம்ம வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை நம்ம அவர்கிட்ட கேட்போம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வருவார்கள். என்ன கேள்வினா, அபுல் காசிம் உமர் ரூஹ்னா என்ன, அதாவது உயிர் என்றால் என்ன என்று யூதர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கத்த அமைதியா இருப்பாங்க. ஏண்டா அந்த உயிரை கைப்பற்ற, உயிர் சம்பந்தப்பட்ட அந்த இந்த ஆயத்தெல்லாம் வாசிச்சதுல இந்த எந்த வசனமும் கிடையாது. அதே போன்று உயிர்னா என்னங்கிற தகவலும் கிடையாது. மௌத்தா போறோம் தெரியும், உயிர்னா என்ன தெரியாது. அப்ப அமைதியாக இருக்கும்போது சிறிது நேரம் கழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். குல், அதாவது நபியே நீங்கள் சொல்லுங்கள், அர்ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது, உயிர் என்பது என்னவென்றால் இறைவனுடைய கட்டளை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கட்டளையிட்டு தான் வச்சிருக்கிறான். இந்த ரூஹ் என்பது என்னவென்றால் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கும். செத்தாதான் உயிரா, கோமால போனாதான் உயிரா, உறுப்புகள் இல்லைன்னாதான் உயிரா, இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றையும் சொல்லுவார்கள். இதயத்துல உயிர் இருக்குதா, மூளையில உயிர் இருக்குதா, கை கால்ல உயிர் இருக்குதா, ஒவ்வொரு செல்லையும் உயிர் இருக்குதா, கை இல்லாதவங்க உயிர் வாழ்றாங்க, கால் இல்லாதவங்க உயிர் வாழ்றாங்க, மூளை வந்து பாதிக்கப்பட்டு கோமால போயிருக்கிறான்ல அவங்களும் உயிர் வாழ்றாங்க. உயிர்னா என்ன யாருக்கும் தெரியாது. உயிர் என்றால் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அம்ரி ரப்பி. அது அல்லாஹ் இருக்க சொன்னா இருக்கும், போக சொன்னா போயிடும். அதனாலதான் மலக்குமார்கள் அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், வெளியில வா என்று சொல்லுகிறார்கள். வெளில வந்துருச்சு. இதுதான் உயிர் என்ற ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் என்னன்னு சொன்னா உடல், அதாவது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய வலிகள், அதாவது என்ன மாதிரியான நிலைமை ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் இதுல உடலில் ஏற்படக்கூடிய வலியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சக்கராத். சக்கராத்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு வந்து போதை அப்படின்னு அர்த்தம். சக்கராத்துங்கிற வார்த்தைக்கு போதை, சக்கராத்து மௌத்துன்னு சொல்றோம்ல, அப்படின்னா போதை ஏற்பட்டவர்களாக. இப்போ வந்து ஒருத்தவன் போதை ஏற்பட்டு அவன் கிறங்கி போய் ஒரு மாதிரியா இருப்பான்ல, இதுக்கு பேரு சக்கராத். மனசு வலிக்கும், உடம்பு வலிக்கும், ஒரு மாதிரியாக அவன் வந்து என்ன செய்வான், ஒரு வலியை உணர்வான். இதுக்கு சக்கராத் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வலி, மரண வேதனையை பற்றி சொல்லும் போது இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கென்று வலிகள் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது, போதைகள் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. என்னன்னா, மன் அஹப்பல்லாஹு லிகாஹு, மன் அஹப்பல்லாஹ லிகாஹு, அல்லாஹ் தஆலா யாரை சந்திக்க விரும்புகிறானோ, அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். அதாவது அல்லாஹ்வை நாம சந்திக்கணும் விரும்புறோமா, நம்மளை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறாங்க.
ஒமன் கரிகலுக்காகவோ கரிகல்லாஹு லிகாஹு. நாம அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுத்துட்டா நம்மள சந்திக்கிறதை எல்லாம் வெறுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் இதான். இதை கேட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? எல்லாம் சந்திக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? அல்லாஹ்வை எல்லாரும் விரும்பத்தானே செய்யறோம். அப்ப எல்லாரும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வை பார்க்கறதுதான் பெரிய இன்பமா சொல்றோம். ஆமா, ஆனா சஹாபாக்கள் அதை அப்படி பார்க்கல. இத வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புறதுன்னா அல்லாஹ்வை எப்ப சந்திக்க முடியும்? மௌத்தா போனாதான் சந்திக்க முடியும். நம்ம மௌத்தை விரும்புறது இல்லையே. எல்லாரும் மரணத்தை வெறுக்கிறோம். மரணத்தை விரும்பினாதான் அல்லாஹ்வை சந்திக்கிறது விரும்புறதா அர்த்தம். மரணத்தை வெறுக்கிறோம்னா அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இது ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப மரணத்தை விரும்ப சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் இதைத்தான் கேட்கிறாங்க. லைஸா எங்களில் யாருதான் மரணத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார்? எல்லாருமே வெறுக்கத்தானே செய்யறோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மரணம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அழகா விளக்குறாங்க. அதுவல்ல, நீங்க சொன்னீங்களே அல்லாஹ்வை சந்திப்பது அல்லாஹ்வை வெறுப்பது என்றால் மரணத்தை வெறுப்பது அல்ல. என்னவென்றால் இதா ஷஹ்ஸல் பஸர், பார்வை நிலை குத்தும் போது, ஒருவன் மரண வேளையில இருக்கும் போது அவனுடைய கண்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், அது உருளும், கண்கள் உருண்டு மேல போகும். இது பார்வை நிலை குத்துதல். பார்வை ஒரு இடத்துல இருக்காது, நிலை குத்தி ஒரு எதையோ ஒன்றை அவர்கள் பார்ப்பார்கள். உள்ளமெல்லாம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போன்று கொதிக்கும். ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி நீங்கள் வைத்தீர்களே ஆனால் மண்ணு பாத்திரத்துல கொதிக்கிறதை விட செம்பு பாத்திரம் நல்ல ஒரு கற்கா என்று அரபியில் சொல்வார்கள். அந்த மாதிரி கொதிக்கும். அப்படி கொதிக்கக்கூடிய ஒரு அந்த இருக்கிறதே உள்ளம் அப்படி கொதிக்கும். கண்ணு மேல போய்விடும், உள்ளம் அப்படி கொதிக்கும். அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் ரோமங்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து விடும். உடம்புல முடியெல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்கும். எப்ப எந்திரிச்சு நிற்கும்? நம்மளே அனுபவிச்சிருக்கோம்ல, கடுமையான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை பார்த்தால் நம்ம உணர்ச்சி வசப்படும் போது உடம்புல என்ன செய்யும்? முடியெல்லாம் எந்திரிச்சு நின்றும். இது மரண வேலையில ஏற்படும். இதெல்லாம் வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள அந்த உயிர் என்ன செய்யும்? இதையெல்லாம் அனுபவிக்கும், இதையெல்லாம் உணரும். உயிர் என்ன செய்யும் என்றால் கண் உருளுவதையும் நிரளுவதையும் பார்வை நிலை குத்துவதையும் ஒரு உயிர் உணரும். நாம மௌத்தா போனா நாம உணர்வோம். நம்முடைய உள்ளம் கொதிக்கக்கூடிய நிலையையும் நாம் உணர்வோம். அதே போன்று உடம்புல இருக்கக்கூடிய அந்த மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய நிலையையும் நாம் உணர்வோம். அதே போன்று ஒரு சன்னஜத்தில் அசாமியம், நம்முடைய விரல்களோடு கோர்க்கக்கூடிய விரலை நம்மளால பிரிக்க முடியாது. அப்படி கோர்க்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த நேரத்துல ஏற்படும். வெளியில பார்த்தா ஒரு உடம்பு கிடக்கும், அவ்வளவுதான். வெளியில பார்த்தா ஒரு ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாரு. வெளியில கை கோர்க்க மாட்டாரு. ஆனால் அந்த உயிர் என்ன செய்யும் என்றால் உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு போராட்டத்தை சிந்திக்கும். அது வெளியில் பார்ப்பவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் தான் உணர்வார்கள். அதே போன்று கால்கள் கெண்டை கால்களோடு பின்னிக்கொள்ளும். கெண்டை கால்களோடு பின்னிக்கொள்ளும். ஒரு கை இன்னொரு கைகளோடு பின்னிக்கொள்ளும். பார்வை நிலை குத்தும், உள்ளம் கொதிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்துவிடும். இதுதான் மரணத்தினுடைய இறுதி சக்கராத்து நிலை. இந்த நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த நிமிடத்துல உங்களுக்கு என்ன தோணும்? அல்லாஹ்வை பற்றி என்ன தோணும்? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க யார் வெறுக்கிறாரோ அந்த நேரத்தில் வெறுத்தால் மறுமை முடிஞ்சிச்சு. அதற்கு பின்னால் அல்லாஹ் அவரை வெறுப்பான். எப்ப நம்ம விரும்புவோம்? அந்த நேரத்துல விரும்புறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம் வாழ்க்கை முழுக்க செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் அந்த நேரம் ஒரு செகண்ட்ல முடிவாயிடும். அந்த நேரத்துல எல்லா குடும்பத்தை விட்டு போக போறமே, சொத்து பத்தை விட்டுட்டு போக போறமே, எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரம் பவரு எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறமே நினைச்சு ஒரு கவலை வருமே. அந்த கவலை வந்தால்
அல்லாஹ் வெறுக்கிறோம்னு அர்த்தம். இல்ல நான் எந்த மரணத்தை எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு, நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், மறுமையில் பயணிக்க போகிறேன், நான் எதை நம்புகிறேன் அது நடக்க போகிறது என்று ஒரு மகிழ்ச்சி வருமே, அது வந்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நான் விரும்புகிறோம் என்று அர்த்தம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ் விரும்புனீங்கன்னா அதுதான் விரும்புவது என்று அந்த சக்கராத்துல் மௌத்தை மிக தெளிவாக நம்முடைய உடல் நம்முடைய உயிருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களோடு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மௌத்து மரணித்த மனிதனை பற்றி சொல்லும் போது அலம் தரல் இன்சான ஒரு மனிதன் மரணித்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா பார்த்திருக்கிறோம் அப்படின்ன உடனே அந்த மனிதனுடைய பார்வை நிலைப்பட்டு இருக்கும். மௌத்தா போன ஒரு மனிதரை பார்த்தால் பார்வை இப்படி இருக்கும், அவருடைய கண் ஏதோ ஒரு திசையை பார்த்து இருக்கும். அதை பற்றி சொல்லும் போது அவர் எதை பார்த்திருக்கிறார் தெரியுமா? இறுதியாக அவர் பார்வை திறந்திருந்த நிலையில் அவர் மரணிப்பாரையானால் அவருடைய பார்வை இறுதியாக எதை பார்த்திருக்கிறது தெரியுமா? தன்னுடைய ரூஹை தான், தன்னுடைய உயிர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து போவதை தானே பார்த்திருக்கிறார். அதுதான் நம்ம இறுதியா பார்க்கிறது. அதாவது நாம் இறுதியாக நம்முடைய உடல் நம்முடைய உயிர் இரண்டும் பிரிவதை நம் கண்ணால் பார்ப்போம். அதுதான் நம்முடைய இறுதியான ஒரு நிலைமையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன் குன்தும் கைர மதீனின் இன் குன்தும் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், உங்கள யாராக இருந்தாலும் அந்த உயிரை மீட்டு கொண்டு வர முடியாது. அல்லாஹ் கொடுத்துட்டான், விதிச்சுட்டான், மீட்டு கொண்டு வர்றதுக்கு முடியுமா? அல்லாஹ் இருக்கிறாங்கிறது சான்று என்பதற்கு மிக முக்கியமானதாக அல்லாஹ் சவாலாக சொல்கிறான். இது ஒரு சவால். யார் வேண்டுமானால் உலக மருத்துவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் இதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், உயிர் போனதுதான், அதற்கு பிறகு நீங்கள் என்ன மருத்துவம் செய்தாலும் வராது என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்துல அத சக்கராத்துனா என்ன ஷார்ட்டா என்னன்னா, நாம உலக தொடர்புகள், உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறது, அது முடியக்கூடிய நேரம் தான் சக்கராத். மறுமையினுடைய தொடர்பு இருக்கிறது, அது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத். ஆனால் உயிர் பிரிஞ்சிருக்காது. பக்கத்துல ஆட்கள் நிக்கிறது விளங்கும், கைகளை பிடிச்சிருக்கிறது விளங்கும், ஆனால் மலக்கையும் பார்ப்போம், ரெண்டும் நமக்கு தெரியும். மலக்குள் மௌத்தையும் கண்ணால பார்ப்போம், அவர் நம்மிடத்துல பேசுவது தெரியும், அவர் நம்முடைய உயிரை எடுப்பது தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பார்ப்போம், ஆனாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒன்னே ஒண்ணு விளங்கிரும். என்ன விளங்கிறோம்? கண்டிப்பாக நாம் இந்த நேரத்தில் இறைவனை சந்திக்க போகிறோம், தனித்து விடப்பட்டிருக்கிறோம், நாம் இனிமேல் மீண்டும் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற ஒரு புரிதல் அனைத்து மனிதர்களுக்கும் வந்துவிடும். இதுல இன்னொரு புரிதல் என்ன வரும்? மறுமை உண்மை. அந்த நேரத்துல நமக்கு விளங்குறது என்னன்னா, மரணத்தை மறுமையை யாருக்கு பார்க்கல, மறுமைக்காக அமல் செஞ்சா கூட மறுமை மேல ஒரு சதவீத சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இல்லாட்டினா என்ன பண்றது? தொழுகிறோம், தொழுக வீணா போச்சுன்னா என்ன பண்றது? நல்லவனா இருக்கிறோம், வீணா போனா என்ன பண்றதுன்னு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இந்த சக்கராத்துடைய நேரத்தில் 100% சந்தேகம் இருக்காது. மலக்குள் மௌத்தை பார்த்தாச்சு, இனிமே சந்தேகம் இல்லாமல் மறுமை இருக்கிறது என்று நாம் நம்பக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க கபருக்கு போனதுக்கு அப்புறம் எழுப்புவாங்கல்ல, அப்பதான் மறுமை இருக்குன்னு தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். மௌத்தா போகும்போதே மறுமை இருக்கிறது என்று 100% நம்பிய நிலையில் தான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இந்த நேரத்துல என்ன மாதிரியான உயிர்கள் பாடுபடும், எப்படி எல்லாம் முடிவெடுக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, அந்த நேரத்துல எடுக்கிற முடிவு எல்லாமே காலம் கடத்தப்பட்ட முடிவுதான். ஏன்னா நன்றாக இருக்கும்போது அல்லாஹ் வாழ்நாளை கொடுக்கும் போது அந்த நல்ல முடிவுகளை எடுக்காமல் காலம் கடத்தப்பட்டதற்கு பிறகு எடுக்கிறானே, இந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல்லும் போது இப்ப எவ்வளவோ பாவம் பண்றோம், இந்த பாவத்திற்கெல்லாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா தேடுறோமா? நாளைக்கு தேடிக்கலாம், ரமலான் அடுத்த ரமலான்ல தேடிக்கலாம், தேடிக்கலாம்,
என்றெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பாவத்தை செய்கிறோம் என்றால் அந்த பாவம் மனசுல உறுத்தும். ஆனால் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிடம் அல்லாஹ் கிட்ட அழுது கையேந்தி கேட்டால் அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும். எப்ப? உயிரோட இருக்கும்போது. அப்ப அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், யார் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு ஹத்தா இதா ஹலரகுமுல் மௌத், அவர்களுக்கு மரண வேலை வந்ததற்கு பிறகோ அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக் கொள்ள மாட்டான். தொண்டை குழியை அடைந்ததற்கு பிறகு, உயிர் தொண்டை குழியை அடைந்ததற்கு பிறகு, மறுமைதான் உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு, மலக்குள் மௌத்தை பார்த்ததற்கு பிறகு, பார்வைகள் எல்லாம் நிலை குத்தியதற்கு பிறகு ஒருவன் பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் வாசலை அடைத்து விட்டான். அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சொல்ல போனா ஃபிரௌனே அப்படிதான் கேட்டான். ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் பாவ மன்னிப்பு தேடலையா? அவன் இஸ்லாத்துக்கே வந்தான். எப்ப வந்தான்? அந்த அல்லாஹு தாலா சொல்லி காட்டும் போது ஃபிரௌனை கடல்ல பிளந்து மூசா நபி அவர்கள் தப்பித்த உடனேயே கடல் 2 மூடி அவனும் அவனுடைய படைகளும் மூழ்கடிக்கப்படும். அப்படி மூழ்கடிக்கப்பட்ட சமயத்துல ஃபிரௌன் சொல்லுவான், ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்ல இல்ல இல்லா லா இலாஹ இல்லல்லதி ஆமந்து பிஹி பனு இஸ்ராயீல். ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. பனு இஸ்ராயீல் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஃபிரௌன் சொல்றான். ஃபிரௌனை விட இந்த உலகத்துல இறைவனுக்கு விருப்பக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அந்த ஃபிரௌன் களிமா சொல்றான். அப்படி களிமா சொன்னால் அவன் அல்லாஹ் ஏற்றுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவன் அந்த கடலை பிளக்கும் போது கேட்டிருந்தா கூட ஏற்றிருப்பான். கடலுக்குள்ள நடந்து வந்து கொண்டிருக்கும் போது, மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் போது சொல்லி இருந்தா கூட ஏற்றிருப்பான். ஆனால் மூழ்கடிக்கப்பட்டு மரணம்தான் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்ததற்கு பிறகு கேட்டால, உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டது, தௌபாவின் வாசல் மூடப்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்தினால் ஃபிரௌனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாவ மன்னிப்பு இல்லை என்ற ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் கேட்பாங்க. கேட்டால் அல்லாஹ் அந்த தவணையை முடித்து விட்டான் என்ற ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது விஷயம், ஒன்று பாவ மன்னிப்பு தேடுவான். அடுத்து என்ன செய்வான் என்றால், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது அவன் பாவ அமல்கள் எல்லாம் குறைவாக செய்திருப்பார்கள். அமல் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மரண நேரத்துல எதை உணர்வார்கள் என்றால், நம்ம அல்லாஹ் கிட்ட எந்த அமலை முன்னாடி வச்சுக்கிட்டு நிக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றிடும். இப்ப அவர்கள் சொல்லுவார்கள், கால ரப்பி ர்ஜிஊன், இறைவா என்னை மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பு. கெஞ்சுவாங்களாம். உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகிட்ட கெஞ்சுவாங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க. ஏன் கொஞ்ச நேரம் என்றால், அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்ட எல்லா அமலையும் செஞ்சிடறேன். விட்ட தொழுக, நோன்பு, ஜக்காத், எந்த அமலாக இருந்தாலும் நான் எல்லா அமலையும் செஞ்சுவிட்டு ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆக்க மாட்டேன் என்று அவன் வாக்கு கொடுத்து கத்தி கதறி அழுகுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், கல்லா இன்னஹா காயிலுன் ஹுவ காயிலுஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் வெற்று வார்த்தை தான் பேசுகிறான், சொல்றது உண்மை கிடையாது. மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பினால் அவன் அதே தப்பத்தான் செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது யாருக்கு? அமல்கள்ல கோட்டை விட்டவர்களுக்கு. அமல்கள் மிக மிக குறைவாக இருந்தால் இப்படி சொல்லுவார்கள். அப்ப இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. பாவ மன்னிப்பில் பாவம் செய்து மன்னிப்பு தேடாமல் இருந்தால் மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்தந்த சூழ்நிலையில உள்ளவோ அதை சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. யார் எதில நினைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதை சொல்லுவார்கள். அதே போன்று நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த செல்வத்துக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹோட பாதையில தர்மம் பண்ணுங்க, அல்லாஹுடைய பாதையில ஏதாவது செலவு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறது. அதை பற்றி குறிப்பிடும் போது, உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் வழங்கிய செல்வத்தில இருந்து நீங்கள் செலவழியுங்கள். அப்படி செலவழித்தால் நீங்கள் அந்த பிரதிபலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் மரணம் வந்துவிட்டால், ரப்பி லௌலா அஹ்ரிதனி இலா அஜலின் கரீம்,
மரணத்தினுடைய அந்த விளிம்பை அவன் சந்திக்கும் போது இந்த மாதிரி சொல்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எப்படி சொல்லுவார்களா? லவ்லா அஸ்கர்தனி, இறைவா எனக்கு சிறிது அவகாசம் கொடு. சிறிது என்றால் கோடிக்கணக்குல சொத்து இருக்கும், வீடு வாசல் இருக்கும், நகை நட்டு இருக்கும். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடு, எனக்கு 1 நிமிஷம் கொடு. எதற்கு தெரியுமா? அந்த சொத்துக்களை எல்லாம் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மௌத்தா போறதுக்கு தயாரா இருக்கிறேன், எனக்கு 1 நிமிஷம் கொடு, 2 நிமிஷம் கொடு என்று அந்த பிரிவை முழுமையாக உணர்ந்த, சக்கராத்தை தெளிவாக பார்த்த ஒவ்வொரு மனிதனும் கேட்பான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிஞ்சு திருப்பி என்ன செய்ய முடியாது, இந்த உடலுக்கு, இந்த உயிர் உடலுக்கு போக முடியாது என்று முடித்து விடுவான் என்ற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம். எந்த ஒரு உயிராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த தவணை வந்து விட்டால் தாமதப்படுத்த மாட்டான். எவ்வளவு கெஞ்சினாலும், கத்துனாலும், கதறினாலும், கூத்தாடினாலும், எப்படி பண்ணாலும் அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட நிக்காது. இந்த ஒரு அம்சத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். அப்படி கைப்பற்றும் போது நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் பார்வை நிலை குத்தும், உள்ளம் குதிக்கும், விரல்கள் பின்னிக்கொள்ளும், கால்கள் கெண்டை கால்கள் பின்னிக்கொள்ளும், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கும். இது கெட்டவங்களுக்கு நடக்கும், நல்லவங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு மவுத்து வரப்போதுங்கிற ஒரு பயத்தை அந்த ஆத்மா உணர்வதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி செஞ்சிருவான். இதற்கு பிறகு மலக்குமார்கள் அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், கெட்டவனாக இருந்தால் மிக மோசமாக கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு கொடூரமானவர்களாக வந்து உயிரை பறிப்பார்கள். எப்படி பறிப்பார்கள் என்றால், ஒரு கம்பளி ஆடை, அந்த கம்பளி ஆடையில் இருக்கக்கூடிய அந்த கம்பளி ஆடையை வந்து தண்ணீர்ல முக்கி அதை எடுத்தா ஈரமாயிடும்ல, ஈரமான கம்பளி ஆடையை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமமாக வலிக்குமா இல்லையா, அப்படி பிச்சுக்கிட்டு வரும், அப்படி நூல் மாதிரி வரும்ல, இந்த மாதிரி கடினமாக அந்த உயிரை அழுக விட்டு கதற விட்டு என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். அதுவே நல்ல ஆத்மாவாக இருந்தால் அவங்க சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக, இவருடைய உயிர் தானே எடுத்துக்கங்க, விருந்தாளி வீட்டுக்கு போகல, அந்த மாதிரி மிக மகிழ்ச்சியாக வெளியேறும். ஏனென்றால் வறுமையை நம்பிய ஆத்மா, நல்ல அமல்கள் செய்த ஆத்மா, பாவமன்னிப்பு கேட்ட ஆத்மா, தர்மங்கள் செய்த ஆத்மா எதற்கும் கெஞ்சாது. இன்னும் 10 வருஷம் வாழ்ந்துட்டு வர்றேன், இன்னும் 2 நிமிஷம் கொடுங்க என்று கெஞ்சுற வேலை நல்ல ஆத்மாவுக்கு இருக்காது. அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டால் நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமே இந்த உலகத்துல தங்க முடியாது, போய்கிட்டே மறுமை வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருப்போம் என்று அதை நம்பியவர்கள் தான் உணர்ந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆத்மா இருக்கும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை, கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்று இருக்கிறது. இதற்கு முன்னர் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. இந்த நேரம் தான் உலகத்தை பிரியக்கூடிய தருணம். இந்த தருணத்தை வெளியில இருந்து பார்த்து உணர முடியாது. நம்ம ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க வெளியில பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும் போது இது உணர முடியாது, சாதாரணமாகத்தான் இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு அம்சத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எதற்காக இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அந்த மரணத்தினுடைய அந்த எண்ணத்தை அவர்கள் எப்போதுமே வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு பெருமை, கர்வம், ஆணவம், அகம்பாவம், பகட்டு இதெல்லாம் இருக்காது. ஏன்னா மரணத்தினுடைய எண்ணம் இருந்தால் இந்த கர்வம் என்ற ஒன்று அழிஞ்சு போயிடும். பல கெட்ட குணங்கள், அடுத்தவனை இழிவாக பார்ப்பது, ஏளனம் செய்வது, நன்மைகளின் பக்கம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவதுதான் மரண சிந்தனை. இன்னும் இதை தெளிவா சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆயிடும். இந்த 60 வயசு ஆகிற நேரத்துல அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு ஏற்று மக்கா வெற்றியில தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க வந்து மதீனாவுக்கு வந்துருவாங்க. அவங்க ஆரம்பத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்க. மக்கா வெற்றி நேரத்துல இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெயில்ல போறாங்க, வர்றாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் ஒரு நிழற்குடை ஒன்று அமைச்சிருவோம். நிழற்குடைன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு கொடை மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க, ஜமீன்தார் போனவங்க என்ன செய்வாங்க, ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு ஆள் போவார்.
இந்த மாதிரி ரசூலுல்லா எங்க போனாலும் நம்ம ஒரு ஆளை நியமிச்சு அவர் ஒரு குடம் மாதிரி ஒரு நிழற்குடை மாதிரி ஒரு போர்வையை ஏற்பாடு பண்ணி அவர் பின்னாடியே போயிட்டு வெயில் படாம கொண்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் என்று முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்கோம், நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் என்று சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வந்து இப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்க விரும்புகிறேன் என்றால், நான் நடக்கும் போது, நான் நடந்து செல்லும் போது என்னுடைய கால்கள் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய குதிங்கால்களோடு என்னுடைய குதிங்கால் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கால்களோடு உரச வேண்டும். நடந்து போகும்போது நம்ம குதிங்கால் இருக்குல்ல, பின்னாடி இருக்கிறவங்க இப்படி இடிப்பாங்க, கூட்டமா இருந்துச்சுன்னா இடிக்கும்ல, இந்த மாதிரி உரச வேண்டும். என்னுடைய தோள்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய தோள்களோடு உரச வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் தான் நான் மரணிக்க விரும்புகிறேன். ஏன் இதை சொல்றாங்கன்னா, கொடை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி 2 ஸ்டெப்பு போயிடுவாங்க, இங்கிட்டு நெருங்க மாட்டாங்க மக்கள், கொஞ்சம் விலகி நின்று என்ன செய்வாங்க, தனியா நடக்க ஆரம்பிச்சுவாங்கல்ல. இதை சொல்ல கவனிக்கிறாங்க. இந்த பகுதி எதுக்கு நமக்கு, இந்த பெருமை எதுக்கு, நம்ம இந்த உலகத்துல என்னத்தை வச்சுட்டு போக போறோம், எல்லாமே ரப்புக்குன்னு வாழ முடிவெடுத்த நாம இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்று இன்னைக்கு பாக்குறோம். சில ஆளுங்கள் போறாங்க, அவங்க வலது பக்கமும் இடது பக்கமும் பெருசா கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க, அவர் நடுவுல வர்றாரு. எவ்வளவு பெரியதா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ரொம்ப ஆபத்தாக தெரிகிறது. இந்த சமுதாயம் எதை நோக்கி போகிறது, எதா அந்த ஆளின் தடுக்கிறோமோ அவரே அதை ஊக்குவிக்கிறாரு. அவர் நடந்து வர்றாரு, வலது பக்கம் பவுன்சர்கள் இருக்கிறாங்க, இடது பக்கம் பவுன்சர் இருக்கிறாங்க, அவர் அப்படியே பெருமையாக வரக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அதை நம்ம மக்கள் விரும்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் விரும்புறாங்க. விரும்புனா அதை ரசூலை ஏத்துக்கிட்டாங்களா? கடுமையா வெறுக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று பகட்டு அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எப்ப தேர்ந்தெடுப்போம்? இந்த சக்கராத்து, இந்த மரணம், இந்த உலகத்துல எதையும் நம்ம விட்டுட்டு போகிறது இல்ல, எந்த ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இதை தேர்ந்தெடுப்போம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனை நேசிக்கக்கூடிய விருப்பம் உடையவர்களாக சந்திக்கக்கூடிய மரணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை விளங்கிக் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு